Hello friends, welcome to Juggy's Cooking. இன்னைக்கு நம்ம பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு ரவை, 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஈரமான துணி போட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போது பானி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வடிகட்டிக்கலாம். இது கூடவே நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஊற வச்சுருந்த மாவு எடுத்து எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற போலையே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும், அப்போ தான் பூரி உப்பி வரும். அவ்வளோதான், நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பூரிக்கு உள்ளே வைக்கிற மசாலுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மின்ட் வாட்டர் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, நறுக்குன வெங்காயம், வேக வச்சுருக்க சுண்டல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பானிபூரிக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூரியில் நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்குங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபில் பண்ணி மின்ட் வாட்டரில் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.